கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். கடகராசிக்கு பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களிலே சந்திரன் 8இல் இருக்கின்றார், ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார், கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதன் பிறகு சந்திரன் சனியோடியும் சேர்க்கை பெறுவார். எனவே இந்த வாரம் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பொறுமை, நிதானம். அவசரமாக மற்றவர்கள் பேச்சை கேட்டு பெரிய பணத்தொகையை கொடுப்பது, இல்லை என்றால் யாருக்காவது கடன் வாங்கி கொடுப்பது என்றவற்றை முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். சந்திராசிரம நாட்கள் மிக மிக கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அவர் ஆட்சியாக இருக்கின்றார், சனி 9இலே வக்ரமாக இருக்கின்றார். இவை இரண்டும் சிறப்பானது. காரணம், இப்பொழுது சந்திரன் உங்களுக்கு அவர் தேய்பிறையாக இருக்கின்றார். தேய்பிறையாக இருக்கின்ற பொழுது சந்திராஷ்டமம் வருகின்றது. ஆகையால் அந்த நாட்களிலே கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள், மற்றவர்களை நம்பாதீர்கள். அதே சமயத்தில் இந்த வாரத்தை சூரியன் உங்களுக்கு 12இல் இருக்கின்றவர் ஜூலை 16ஆம் தேதி ராசிக்கு வருகிறார், புதனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி, மேலும் புதனாகப்பட்டவரோ உங்களுக்கு விரையாதிபதி. அவர் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதி புதனை நண்பனாக நினைக்கக்கூடியவர், நட்பு பாராட்டக்கூடியவர். அதே சமயத்தில் புதன் சந்திரனை பகையாக நினைக்கக்கூடியவர். ஆகையால் பகை கொண்டவர் ராசியிலே அமர்கின்றார். 18ஆம் தேதி புதன் வக்ரம் அடைவது யோகம். அதுவரை இந்த வாரத்தை பொறுத்து அந்த நாட்களிலே 18ஆம் தேதிக்கு முன்னதாகவே தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி வருகின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செயலிலே நிதானம், ஒரு முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சரியான திட்டங்கள் தீட்டுவது, அதன் பிறகு அதற்குரிய முயற்சியில் ஈடுபாட்டை காட்டுவது நல்லது. இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடகராசியிலே பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் மிக கவனம், பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வேலன் வரை கொஞ்சம் நிதானமாக இருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வருவார், 11ஆம் இடத்துக்கும் வருவார். எனவே வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகமான நாட்கள். காரணம், குருவும் உங்களுக்கு 12இலே விரயத்தில் இருக்கின்றார். ஆனால் குரு 12இலே இருக்கின்ற போது ராசிக்கு 11ஆம் இடம் ரிஷபராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறார்கள், குருவால் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இந்த வாரம் பெரிய முதலில் சந்திராஷ்டம நாட்களில் தவிர்ப்பது, சனியோடு சந்திரன் சேர்க்கின்ற நாட்களில் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக இப்பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் பட்டன் இருக்கின்றது, கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.